அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய காலை வேலை உணவு. நம்ம ரொம்ப தியரிட்டிக்கலாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை காமிக்க வேண்டியிருக்கு. எப்படி பசங்களுக்கு வந்து இப்போ 10th 12th தியரி எக்ஸாம் நடக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது, அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செய்முறை ஆரோக்கிய காலை உணவுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி என்னோட காலை பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறேன். முதல்ல வந்து இது சர்க்கரை உள்ளவங்க சாப்பிட்ற உணவு அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிட வேண்டாம். இது வீட்டில் இருக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு. ஏன்னா டயட் அப்படின்னாவே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யாருக்கோ வியாதி இருக்கவங்க சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து. டயட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் டயட்டு. இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி நம்ம டயட்டு, இன்றைக்கி பீஸா சாப்பிட்டா பீஸா நம்ம டயட்டு, இன்றைக்கி இட்லி சாப்பிட்டா இட்லி நம்ம டயட்டு. ஸோ அது போல் டயட் அப்படிங்கிறது ஏதோ வந்து வியாதி வந்தவங்க சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை முதல் தெளிவுபடுத்திக்கிறேன். சரி, இந்த ஆரோக்கிய உணவு இல்லை ஹெல்த்தி டயட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது பேலன்ஸ் டயட்னா அதில் புரத சத்து இருக்கணும், மாவுச்சத்து இருக்கணும், கொழுப்பு சத்து இருக்கணும், நார் சத்து இருக்கணும், இப்படி எல்லா மினரல்ஸு வைட்டமின்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு உணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் நம்ம வெறும் இட்லி சாம்பார் சட்னி இது மட்டுமே சாப்பிட்ருக்கிறதுனால தான் நமக்கு வந்து வியாதிகள் அதிகமாகுது. ஸோ இன்றைக்கி நம்மளோட டயட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி இதில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத முதல் காமிச்சிடுறேன். அதாவது வந்து மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக இருக்கிற பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து. ஸோ இந்த மாவுச்சத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த மாவுச்சத்தை குறைக்கும் போது நம்மளுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி புரத சத்தை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்ணும். ஸோ இன்றைக்கி மெனுவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவுச்சத்தையும் புரத சத்தையும் சேர்த்து ஒரே ஐட்டமாக பண்ணியாச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடை தோசை, அடை இட்லி. உங்களுக்கு வந்து அடை மாவில் பருப்பு எல்லா பருப்பும் போட்டும் தானியங்களை வந்து ரொம்ப குறைச்சி போட்டு பண்ணால் அது அடை மாவுன்னு சொல்லுவோம். அதில் வந்து தோசை தான் பெரும்பாலும் ஊற்றுவாங்க, ஏன்னா வந்து இறுகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி செஞ்சுருக்கோம். இந்த இட்லி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருகலை, அது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அஃப்கோர்ஸ் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அரிசி மாவு இட்லி மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் இட் இஸ் எடிபிள். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டும் காட்ட போகிறேன். அதே போல் அடை தோசை. இந்த அடை தோசையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேரட்டு ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். எதுக்காகனா, பொதுவாக நம்ம வெள்ளை மாவு தோசை மாதிரி அடை தோசை வந்து அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த அடை தோசையை சின்னதாக போட்டு அதில் ஊத்தாப்பம் மாதிரி ஆனியன்ஸு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கொத்தமல்லி கேரட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறதுனால இதில் வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை வந்து சாஃப்டாகவும் வச்சுக்கும். இதனால் 2 விஷயம் பூர்த்தி ஆகுது. இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்டும் குறைச்சிட்டோம், அதுக்கு பதிலாக ப்ரோட்டீனையும் சேர்த்து சாப்பிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி மேஜர் கார்போஹைட்ரேட். என்ன டாக்டர் 2 சின்ன தோசை காமிச்சிருக்கீங்க, 2 சின்ன இட்லி காமிச்சிருக்கீங்க, இதோட உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நான் காட்ட போகிற ஐட்டங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம வயிறை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு என்ன சொல்லியிருக்கேன், ஃபைபர். ஸோ அந்த ஃபைபர் சத்துக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அவியல். இந்த அவியலில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு வேக வச்சு டேஸ்டியாக ஒரு அவியல் செஞ்சுருக்காங்க. இந்த அவியலில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, காய்கறிகளும் வைட்டமின் சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபில்லிங்க்கு இது ஒரு ஐட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 சாலட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து வெஜிடபிள் சாலட்ஸ். இந்த வெஜிடபிள் சாலட்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி, அதே போல் ஸ்வீட் கார்ன், குக்கும்பர் இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் சாலட் பண்ணியிருக்காங்க. ஆனியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, டாக்டர் இந்த கேரட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, கேரட் சாப்பிட்லாமா, கேரட் சாப்பிட்டா சுகர் ஏறிடுன்னு சொல்கிறாங்களே, அதே போல் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாமா அப்படின்னு. இங்கே கேரட்டு ஸ்வீட் கார்ன் எல்லாம், கேரட்டை வந்து முக்கியமாக வந்து இதில் குக் பண்ணல, எல்லாத்துலேயுமே பச்சையாக போட்டிருக்கும். ஸோ பச்சையாக போடும்போது அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் பெட்டராக இருக்கிறதுனால நிச்சயமாக அது ஒரு ஃபில்லிங் கொடுக்கும், சுகரை வந்து அதிகப்படுத்தாது. அதே போல் ஸ்வீட் கார்ன்லேயும் வந்து நீங்கள் அளவாக அடிட்டிவாக நீங்கள் ஒரு இப்போ வந்து வெறும் காய்கறியை சாப்பிட்றது நமக்கு கஷ்டமாக இருக்கும், நடுவில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்வீட் கார்னை வந்து போட்டிருக்கிறதுனால இந்த கேரட்டும் ஸ்வீட் கார்னும் சேர்ந்து இந்த தக்காளி மற்ற குக்கும்பர் ப்ளஸ் ஆனியன்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத எளிமையாக்குது, அதே போல் ருசியாக்குது. அதே போல் தான் இன்னொரு ருசியை அதிகப்படுத்துறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃப்ரூட் சாலட். ஸோ இதில் வந்து பைனாப்பிளும் ப்ளஸ் வந்து கிரேப்ஸும் போட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் செஞ்சுருக்காங்க. இது என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஃபைபர் ப்ளஸ் வைட்டமின்ஸ் ப்ளஸ் சாப்பிட்டதுக்குரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
இங்கே அழகுக்கு வச்சுருந்தா கூட இந்த கேரட்டும் குக்கும்பரும் கூட எல்லாமே எடிபிள் தான், இதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ இந்த கம்ப்ளீட் மீலை நீங்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக என்னதுங்க வயிறு நிறையுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு இட்லியிலையோ தோசையிலையோ எதுக்காக இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நல்லா யோசிச்சு பாருங்கள், சட்னியோ சாம்பாரோ டேஸ்ட்டாக இருந்தால் 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ரா போகும். அதே போல் இப்போ அடை தோசை அடை இட்லியும் உங்களுக்கு வந்து அரிசி மாவோட டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட நல்ல ருசியான ஒரு தேங்காய் சட்னி, அதே போல் ஒரு மின்ட் சட்னி, அதே போல் ஒரு சாம்பார். ஸோ 2 சட்னி ஒரு சாம்பார் சேர்த்து இந்த இட்லி தோசை நமக்கு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். பொதுவாக நம்ம வந்து இந்த பர்கர் மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம குழந்தைங்க ஏன் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா பாருங்கள், ஒரு பர்கரில் 2 பன் இருக்கும், அதுக்கு நடுவில் சீஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் சிக்கனோ இல்லை வெஜிடபிளோ ஏதாவது வச்சுருப்பாங்க. அது கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஸ் மைனஸ் கெச்சப்பு அது போக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரே இதில் கடிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகி எல்லா டேஸ்ட்டும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த பர்கர் இந்த மாதிரி பீஸா ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம குழந்தைங்க அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. நீங்கள் அந்த டேஸ்ட்டையே இதுலேயும் கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ இந்த அடை தோசை அது கூட இந்த இதெல்லாம் போடும்போது ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இட்லி சாம்பார் சட்னியோடு சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் அவியல் இந்த ஃப்ரூட் சாலட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நிச்சயமாக வந்து அந்த சுவை உணர்வுகள் எல்லாத்தையுமே நம்மளால் தூண்ட முடியும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி டயட் அப்படிங்கிறது ஏதோ வந்து வியாதி வந்தவங்க சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு முறை தான். அதே போல் எல்லா டேஸ்ட்டையும் எல்லா சுவை நாளங்களையும் வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது தூண்டும் பொழுது அது வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிட்டின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு திருப்தி. நம்ம ஒரு உணவு சாப்பிட்டா என்னதுங்க, அப்பா நல்லா இருந்தது, இப்போ உருந்து சாப்பிட்டா நல்லா இருந்தது, அந்த சாட்டிட்டியை நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும். இதுதான் வந்து இந்த பேலன்ஸ் டயட்டையும் டேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த முயற்சியை தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே வர பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து நம்ம வெளியிலையும் நிறைய பேர் வந்து இந்த உணவை விரும்பி சாப்பிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். என்னடா ஏதோ காமிச்சிட்டு டாக்டர் வேறு யாருக்கோ கொடுத்துட போகிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ முதல்ல வந்து இட்லி சாப்பிடுவோம். நான் சொன்னேன் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குன்னு, நீங்களே இந்த இட்லியை பார்க்கலாம். அதாவது வந்து நான் ஒரு ஃபோர்க்கில் கட் பண்ணி நீட்டாக எடுக்க முடியுது, அந்தளவுக்கு அது சாஃப்டாக இருக்குது. அதில் சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது நமக்கு நிச்சயமாக என்னதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒயிட் இட்லி அளவுக்கு வந்து இது சாஃப்டாக இருக்காது, ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஹார்டாகவும் இருக்காது. நிச்சயமாக டேஸ்ட் வந்து வெள்ளை இட்லியில் சட்னி சாம்பாரில் மட்டும்தான் நமக்கு டேஸ்ட் வந்து வரும். பட் இந்த பருப்பு இட்லியில் என்னென்னா தனியாக இட்லிலேயே ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து ஈவன் நீங்கள் ஒரு பொடி வச்சு சாப்பிட்டா கூட வந்து அது வந்து ருசியாக இருக்க முடியும். அடுத்து வந்து என்னதுங்க, நம்மளோட அடை தோசை. ஆக்சுவலாக அடை தோசையில் ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து போட்டுட்டு உடனே கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து இது வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு, பட் இருந்தாலும் சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதை போட்டுட்டு உடனே சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் வந்து பல மடங்கு என்ஹான்ஸ் ஆகும். நிச்சயமாக வந்து இந்த அடை தோசையை நீங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த அடை மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுறது இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும். இது ஒரு டயட் ஃபுட்டுன்னு சொல்லி கொடுக்காதீங்க. இது வந்து டேஸ்டி ஃபுட்டு, புது மெனு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதே போல் இந்த அவியல் வந்து நல்லாவே வந்திருக்கு. இந்த ஃப்ரூட் சாலட்ஸு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் பைனாப்பிள் சொல்லவே வேண்டாம், எப்பவுமே நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் தான். ஸோ ஒரு பேலன்ஸ் டயட் இதெல்லாம் நான் தான் சாப்பிட போகிறேன். இது சாப்பிட்ருந்தா ரொம்ப நேரம் ஆகும் வீடியோவில், அதனால் கண்டிப்பாக இதை நான் தான் சாப்பிட போகிறேன், பயப்படாதீங்க. ஸோ நிச்சயமாக வந்து உணவை மாற்றாமல் நம்ம ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது. வியாதி இல்லாமல் இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அலுப்பு சலுப்பு இல்லாமல் செய்ய முடிஞ்சதுன்னா அதுதான் ஆரோக்கியம். நீங்கள் வெறும் இட்லியோ தோசையோ வெறும் சாம்பார் சட்னி மட்டும் சாப்பிட்டுட்டு
நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறதும் வந்து நீங்கள் டெய்லியும் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி உணவை ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட்டு ப்ளஸ் சட்னி சாம்பார், இந்த இட்லி வந்து நார்மல் இட்லிக்கு பதிலாக அடை இட்லியோ அடை தோசையோ வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ஐட்டம்ஸ் கம்மியாக தெரியும், ஆனால் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சோடனே வயிறு நிறைஞ்சிரும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்காது. இதை நான் சாப்பிட்டேன்னா 2-3 மணி வரைக்கும் பசி எடுக்காது. இந்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது. மூணாவது ரொம்ப முக்கியமானது, ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே எதுக்காக வந்து நம்ம வந்து ஓடி ஓடி உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு. இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த ஆரோக்கியத்துக்கு உணவு அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். ஸோ இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து ஓடி உழைச்சி சம்பாரித்து எல்லா பணத்தையும் கொண்டு போய் மருத்துவமனையில் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி உணவியல் மாற்றத்தை கொண்டு வரணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயமாக வீட்டில் இருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர்னால இதை செய்ய முடியாது. அதனால் வீட்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்குறதுல சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறலாம். சரி, இந்த மாதிரி உணவெல்லாம் டெய்லி எங்களால் செய்ய முடியாது, இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குதா டாக்டர் அப்படின்னா, தற்சமயம் வந்து கோயம்புத்தூரில் கிடைக்குது. அதுக்குரிய வாய்ப்புகள் இப்போ வந்து சமீப காலமாக அதிகரிச்சிட்ருக்கு. எங்கள் மருத்துவமனையில் இதுக்கான ஒரு தனி கிச்சன் இருக்குது. அது போக இதுக்கு ஒரு தனி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இப்போதைக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தற்சமயம். ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து புது விஷயமாக மாறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரோக்கிய உணவு இன்றைக்கி உங்களோட இந்த காலை பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த உணவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.